கோமதியோட விசித்திரமான கனவுகள். எல்லாரும் கனவு காணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதை பற்றி, நம்மளோட கோலை பற்றி, நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி கனவு காணுன்னு சொல்லுவாங்க. ஏன் மானங்கிட்ட கனவு என்னன்னு கேட்குறியா? எல்லாரும் இப்படி கனவு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும், யாரும் கேட்க முடியாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ கேளு. என்னன்னா, நான் ஒரு உலகத்தில் இருக்கேன். இந்த உலகத்துலேயே இருக்கேன்னு வச்சுக்குவோம், சரியா? இங்கே அந்த எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கல்கி படம் பார்த்தது தான் நினைக்கிறேன். அதோட இம்பேக்ட் தான் இது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அடிமை மாதிரி வைப்பாங்க, சரியா? அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இந்த என்ன சொல்கிறது, குழந்த பிறக்கிற லேடிஸை மட்டும்தான் இதில் வச்சுருப்பாங்க. இதில் அந்த சாப்பாடெலாம் நிறையா கொடுத்து வச்சுருக்க இடத்துல வச்சுருப்பாங்க. மற்றவங்களாம் வேலை வாங்குறது தான், சரியா? அவங்கள அன்றாண்டு சாப்பிட்றதுக்கே அவங்களால இது பண்ண முடியாது. அதில் என்ன ஆகும், அப்படி அவங்க போய் பிடிச்சிட்டு போய் கட்டி போடுறது, அந்த மண்டபம், அந்த இருட்டு, அந்த கருப்புலாம் பூசிட்டு அப்படி இருக்குல்ல. நானும் அந்த கலி உலகத்தில் இருக்கேன். இதுதான் கலி உலகங்கிறியா? இல்லை, இதை விட இன்னும் கலி உலகம் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முன்னாடி சின்ன வயசில் எனக்கு ஹியூமனிட்டி நிறையா இருந்துச்சு. இந்த ஹியூமனிட்டினா எனக்கு இறக்க குணம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அப்படின்னா எனக்கு இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன். அதான் நான், சரியா? அப்படி தான் காலேஜ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது என்கிட்ட இருக்குது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத தவிர மற்றபடி நான் கொடுத்துருவேன், சரியா? அது கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா, அதை எல்லாரும் அட்வான்டேஜாக எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டாப்ட். பட் இப்போ எங்கேயாவது நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோன்னா என் டைமு, என்னோடய வேல்யூ, என்னோடய மணி, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த டே ஃபுல்லாக அவங்க கூட இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது முன்னாடி. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தடவை என்னால் அந்த ஒர்க் பண்ண முடியல. ஸோ என்ன சொல்கிறது, என் ஒர்க்கில் ஒரு கிளாஷ் ஆச்சுன்னா, உனக்கு டைமுக்கு வரணும்னு தெரியாதா, இங்கே தான் நான் வேலை பார்க்குறேன், மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறேன்ன்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் டாக். மேபி அவங்க சொன்ன விதமும் வேறு மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் ஐ காட் இட் இன் டிஃப்ரெண்ட் வே, மீன்ஸ் இன் திஸ் வே தான் நான் புரிஞ்சது. இப்போ என்ன பண்ணேன், ஓகே சரி நீ சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு அடுத்த தடவை நான் ஹெல்ப் பண்ணும்போது என்னால் டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு டிலேயில் போனாலும் ஒரு 1 ஹவர்க்குள்ளே போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த 1 ஹவர்க்குள்ளேயும் போக முடியலன்னா நான் அந்த வேலைக்கு போகிறதில்ல. எப்படி சொல்கிறது, யாரோ ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அப்போதைக்கு தண்ணி மட்டும் கொடுக்கறது, கர்ச்சீஃப் மட்டும் கொடுக்கறது, ஓகே ஒரு ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்லி கொஞ்சம் செட்டில் பண்ண வைக்கிறது, ஓகே டன். அதுக்கு மேலே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நோ, பிகாஸ் அது என்னோட டேவை இதாகுது. ஸோ இது நான் இம்பேக்ட் ஆகிறேன், சரியா? போத் ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலிங்கிறதுன்றதும் ஒன்று இருக்குது. ஆனால் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க, சரியா பேசுறதுல. இப்போ என்னாச்சுன்னா, அவங்கள அப்படி தான் இருந்துச்சு. முன்னாடி எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தேன், அடுத்தது கூல் பண்ணுற வரைக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேயும் ஒரு சிலர் பொய்யா அடிப்பட்ட மாதிரி நடித்து அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்க மாதிரியே காமிச்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவான்னா, என்ன சொல்கிறது, இது இருக்கும்ல, என்னது, இந்த பிச்சைக்காரங்க யாராவது பார்க்குறேன், இல்லை யாராவது வயசானம்மாவை பார்க்குறேன்னா என்னோட மனசு ரொம்ப எழுகிரும், எனக்கு அழுக ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி இருந்தேன் இப்போ காலேஜ் டைம்லலாம். அப்புறம் பார்த்தா அவங்க அதை நடிக்கிறாங்கன்றது எனக்கு ரியலாகவே தெரிஞ்சது. மீன்ஸ் படத்தில் நிறைய காமிப்பாங்க, அது வேறு. ஆனால் ரியலாகவே அவங்க நடிக்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சோன்னா ஐ காட் ஸோ அப்செட். ஸோ அதிலிருந்து அந்த ஏஜ் ஆனவங்களையோ இல்லை யாராவது ஒரு குழந்தைங்க இருக்காங்க இல்லை யாராவது பெக் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த அவங்க மேலே இருக்க இது போயிடுச்சு. மீன்ஸ் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நீ ஏமாத்துறியோ இல்லையோ, ஆனால் என் மனசுக்கு நீ ஏமாத்துறேன்னு தான் சொல்கிற. உனக்கு இப்போ நான் ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட இருக்க காசில் நான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்.
இல்லை ஒரு சில டைமில் எங்கள் அப்பாவோட விசிட்டிங் கார்டு கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் இது எங்கள் வீட்டிலேயே வேலை இருக்குது, நீங்கள் வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருந்துக்கோங்க, உங்களை பார்த்துக்கிறதுக்கும் இல்லை எங்கள் வீட்லேயே உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டேன். எங்கள் அப்பா வச்சு செஞ்சார். சரி, இது ஒரு செட் ஆஃப் பீரியட். இப்போ யார் பார்த்தாலும் நீ எப்படி இருக்க, ஏன் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்த, நிஜமாலுமே ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நீ உன்னை யார் தள்ளி விட்டது அப்படிங்கிறதுலாம் முன்னாடி பாசிட்டிவாக இருந்தது, இப்போ அப்படியே நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, இது வெளியில் இருக்கு. நம்மக்கிட்ட ஒரு சிலர் ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு திரும்பி வாங்கிப்பேன், வாங்காமலாம் இல்லை. ஆனால் அந்த கொடுக்குறேன் பார்த்தியா, அது என்ன பண்ணுவோம்னா, என்ன நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். இப்போ எனக்கு ஒரு டைம் என்னாச்சுன்னா, எனக்கு 10th என் இஎம்ஐ. அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, அவங்க கேட்டது என்ன சொல்கிறது, ப்ரீவியஸ் மந்த்தே கேட்டாங்க. ஸோ நான் கிரெடிட் கார்டு பில் அதெல்லாம் கட்டிட்டேன்றதுனால எனக்கு இஎம்ஐ தான் அடுத்தது, எனக்கு அமௌண்ட் தேவை. சேல்ரி வந்துருச்சு, அதை ஒரு நாள் முன்னாடியே சேல்ரி வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு சொன்னேன், அவங்க சொன்னாங்க வித்தின் 2 days கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு 9ஆம் தேதி நைட்டு என் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 9ஆம் தேதியா 8ஆம் தேதிக்கு மேலே அவங்க ஃபோன் எடுக்கலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது என்னோடது இம்பேக்ட் ஆகும் இல்லையா. நீ ஒரு இஎம்ஐ பே பண்ணலன்னா உன்னோட கிரெடிட் ஸ்கோர் இம்பேக்ட் ஆகும் ஒன்று. இன்னொன்று, உங்கள்கிட்ட அமௌண்ட்டை நீ அதுக்காக எடுத்து வைக்காமல் நீ கிடையாது, நீ எடுத்து வச்சுருந்த. ஆனால் ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டோடும் கொடுத்தாச்சு, பட் அவங்க திரும்பி கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாமாட்ட போய் நின்னோன்னா அசிங்கமாக திட்டினான். ஏன்னா உனக்கு இஎம்ஐ கட்டணும்னு தெரியும், அப்போ ஏன் கொடுத்த? இல்லை அந்த 10 நாளுக்குள்ளே அவங்க திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க, அதனால் கொடுத்தேன். அப்புறம் அந்த பர்சன் ஆஃப்டர் 2 weeks or சம்திங், இல்லை அடுத்த மாதம் சேலரி வந்ததுக்கப்புறமும் வேறு யார்ட்டையோ வாங்கியோ இல்லை அவங்களோ திருப்பி கொடுத்தாங்க. எனக்கு ஐ வாஸ் ஸோ மச் அப்செட்னா ரொம்ப அப்செட். ஏன்னா நான் கேட்டோன்னு கொடுக்குறேன் இல்லையா, என் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது நான் கொடுப்பேன் இல்லையா. இப்போல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பேர் கொடுத்து ஒருத்தர் தான் அப்படி பண்ணிட்டாங்க, எல்லோரும் அப்படி கிடையாதுன்னு பார்த்தா இன்னும் சுற்றி இருக்கவங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற டேட்டை நான் டிசைட் பண்ணணும். என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி. ஒரு சில டைம்லாம் வாங்கும்போது நான் இதை வாங்கிக்கிறேன், இந்த மந்த் அதாவது கம்மிங் மந்த் சேலரியில் என்னால் கொடுக்க முடியாது, அடுத்த மாதம் சம்பளத்தில் தான் உனக்கு கொடுக்க முடியும். இது உனக்கு வேலை இருக்கா, அதனால நீ இப்படி பிளான் பண்ணுற, ஒரு வேலை இல்லைன்னா உன்னால் பிளான் பண்ண முடியாது. ஐ காட் இட், அது எனக்கும் தெரிஞ்சுது. அப்படி நம்ம இருக்க சுச்சுவேஷனில் கொடுக்க முடியும், என்னால் கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு சொல்லி வாங்கிட்டு அவங்கள நம்ம இது பண்ணக்கூடாது இல்லையா. எஸ்பெஷலி லைக் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்ஸ் இருக்கும்போது. லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக் எனக்கு சேலரி வரதுக்கு இல்லை, என் சேலரியிலேருந்து நான் இந்தியாவுக்கு அனுப்புனது ரீச் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 30K வாங்கி என் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அது கண்டிப்பாக அங்கே தேவை. அந்த மினிட்டில் என்னால் ஹரிபரியாக இருக்க முடியாது. உடனே என் அமௌண்ட் எப்போ இந்தியா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சோ அப்போவே நான் அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ணிட்டேன். வச்சுருக்கணும்னு நினச்சா வச்சுருக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னும் 3 days நான் டைம் கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி யாரும் எனக்கு அனுப்பவே இல்லை, யாருமே அனுப்புனதில்லை. இப்போல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா இப்போல்லாம் சொல்லிடுறேன், காசு கேட்குதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணாத. ஒரு யாராக இருந்தாலும் ஒரு வெல்விஷராக யாருன்னே தெரியாதவங்ககிட்ட நான் பேச ஆரம்பித்தாலும் ஓகே ஆர் யூ ஃபைன், நமக்கு கப் கேக்கு அது எனக்கு உண்மையை ஒத்துக்குச்சு. அதுக்கு ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்மா, மீன்ஸ் நீங்கள் ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறீங்க, இப்படி எனக்கு வேண்டாம், ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தென் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட்னு சொல்லி கட் பண்ணியாச்சு. ஸோ ஐயோ எதுக்கு நான் சொன்னேன், உங்ககிட்ட நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதை ரீவைண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். காசு கேட்கறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம், கம்ப்ளீட்டாக வந்துட்டேனே. என்ன பேசணும் தெரியல.
நான் திரும்பி சரி விடு, நம்ம ஸ்டோரி வரும், பேக் டு ஸ்டோரி. ஸோ அப்போ என்னை வந்து அந்த கலியுலகத்தில் இருக்கோமா, அப்போ வந்து நானும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு வில்லன் இருப்பான் தெரியுமா, அவங்ககிட்ட மட்டும் மாட்டவே கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேன். மாட்டினோன்னே அவ்வளோ போராடி மாட்டினோன்னே அவங்க இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை ஒரு கொகை மாதிரி எதுக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய இது இருக்குது அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் நான் தப்பிச்சு போகிறதுக்காக ஏதோ ஒரு ஹோல்குள்ளே, அந்த ஹோல்குள்ளே நான் உள்ளே போவேன். சரியா, இதே மாதிரி உடம்பு கிடையாது, அதில் நான் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தேன். அந்த ஹோல்குள்ளே என்னால் நைஸாக சும்மா அப்படியே வலிக்கிட்டு ஜொயின்னு போயிட்டேன். மேபி லைக் அதில் ஏதோ க்ரீம் மாதிரிலாம் போட்டிருந்ததுனால நான் சொயின்னு போயிட்டேனான்னு எனக்கு தெரில. பட் அதுக்குள்ளே போனோன்னே உள்ளே போயிட்டு நான் வேறொரு உலகத்தில் இருக்கேன். வேறொரு உலகம்னா இதே மாதிரி இது பழைய வெர்ஷன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படம். அப்புறம் நம்ம இந்த 80s கிட்ட 90s கிட்ட 2000 இப்போ நீ 2020 வந்து பார்த்தோன்னா உன்னோட மூவிஸோடது கிளியர் பிக்சர் இது என்ன சொல்கிறது எல்லாம் ஒரு நீட்னஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி போனதில்லை. ஆக்சுவலி இதில் கதை என்னென்னா, ஒரு ஆமையோட இது இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கும். பட் நீ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆமையை கமுத்தி போட்டு அந்த இது இருக்க மாதிரி இருக்கும். சரியா, ஸோ ஆமையோட ஓடு இருக்குது, கீழே அதோட கால்கள் இருக்க இடத்துல ரோஸோட பெடல் இப்படி 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 ரோல் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீ ஏதோ அதாவது நீ போன ஜென்மத்தில் அந்த உலகத்தில் இருக்கும்போது நீ இறந்ததுக்கப்புறமோ இல்லை உனக்கு அதாவது நீ ஒருவேளை காப்பாற்றப்பட்டிருந்தீங்கன்னா அந்த லோட்டஸ் பெட்டலுக்குள்ளே ஒரு குட் இடத்துல இருப்பேன். ஸோ நீ சும்மா வந்து ஒரு குட்டி இது வச்சுக்கோ, அது வந்து என்ன சொல்கிறது மேலுலகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இது நான் போனது வந்து பாதாளத்துக்குள்ளே அடுத்தடுத்த லேயருக்குள்ளே போகிறேன். சரி, நான் முதல் போனது மொத்தம் 4 லேயர். ஸோ இப்போ வந்து நம்ம மேலோகத்து மீன்ஸ் எர்த்துலேருந்து ஒரு லேயர் தாண்டி வந்தாச்சு. ஸோ இப்போ என்னென்னா அதுலேயே வந்து சொர்க்கம் நரகமாக இருக்குது. ஸோ எப்படின்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்னென்னா உன்னோட பாடி இன்னும் கெட்டு போகாமல் ஸ்மெல் வராமல் நீ ஒரு நல்ல ப்ரீத்திங்கில் இருக்க, அவ்வளோதான் அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வித்தியாசம். இதேன்னா செம்ம கப்படிக்கும் உன் பாடியும் அந்தளவுக்கு கண்டிஷன் நல்லா இல்லை, உன் ஆன்மெல்லாம் அங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நீ எந்த இதுக்குள்ளே இருக்கியோ அது எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீ அதுக்குள்ளே தான் இருப்பேன். சரியா, அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே தான் போகணுங்கிறத கண்டுபிடிச்சேன். சரியா, இப்படி போகும்போது அங்கேயே எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள். எல்லோரும் என்னை பார்த்தோன்னே ஏதோ ஒரு விசித்திரமாக யாரோ ஓடுறாங்க என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து என்ன சொல்கிறது இந்த பசங்களாம் வந்து துரத்துறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எது மேலேயும் ஏறுறாங்க, குதிக்கிறாங்க. போய் அது ஒரு ரன்னிங் ரேஸாக அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் போய் ஒரு வீட்டுக்குள்ளே மாதிரி ஒளிஞ்சிருக்கேன். அங்கே வந்து எனக்கு அவங்க வீட்டில் அந்த குட்டி பாப்பாலாம் இருக்குன்னா அவங்க கூடலாம் பேசி நான் பழகிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வரும்போது அவங்க அந்த குழந்தைங்கனால அவங்க வந்து ஓகே நீ வந்து ஹெல்ப்புக்காக தான் அப்படி ஓடிட்டுருக்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு ஸோ தே டின்ட் என்ன சொல்கிறது எனிவே மீன்ஸ் அவங்க என்னை எந்த விதத்துலேயும் என்னை அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி போகணுன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போய் விடல, அவங்க எப்படி போகணுன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்படி போனேன்னா இப்படி ஒரு பிளேஸ் இருக்கும், நீ அந்த இடத்த கிட்ட போயிட்டு நீ அந்த இடத்துல இருந்த நீ போன ஜென்மத்துலேருந்து வந்தது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக நீ அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சாகும்போது அதுக்குள்ளே தான் அனுப்புவாங்களாம். ஸோ எப்படி அனுப்புவாங்கன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதுவும் கனவுல வந்துச்சு, அது லைட்டாக கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. சரியா, ஸோ இப்போ என்னென்னா அதுவும் படத்துலேருந்து தான் பார்த்தேன். பட் என்னோடய இமேஜினேஷன் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். சரியா, ஸோ அப்போ என்னாச்சுன்னா இது என்னது நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இடத்துலையும் பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் டிமிக்கு கொடுத்துட்டு ஒரு வழியாக வந்து ஒரு ஒரு ஹார்ட்பீட் வந்து ஹைலியே இருக்குது. ஏன்னா மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதாவது மாட்டி அவங்க அப்போ என்னை அனுப்பினாங்கன்னா என்ன ஆகும்னா நான் மேலோகத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோட இந்த டைமோட மெமரிஸ் எதுவும் எனக்கு கிடைக்காது. நான் அதை ஓப்பன் பண்ணி எடுத்தால் தான் எனக்கு அந்த மெமரிஸ் கிடைக்கும். சரியா, அதை வந்து இது பண்ணோன்னா அது என்னாச்சுன்னா கொஞ்சம் பழசுன்றதுனால அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துலலாம் கச்சு கச்சு கச்சுன்னு கண்டாவே ஒரு மாதிரி என்ன சொல்லுது அருவருப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஐ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு சொன்னோன்னா கண்ணை மூடிட்டு அது வந்து என்னை ஏதோ இப்படி 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 கையில் வந்து இப்படி பண்ணுச்சு. சரியா, பண்ணோன்னா லைக் என்னோட சோல் அதிலிருந்து வெளியில் வருது. ஸோ சோல்னால்
அப்போ வந்து அது நான் அந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன மெமரி இருந்துச்சோ ஐ கெட் தட் மெமரி. ஸோ அது வந்து எனக்கு ஒரு லைட் மாதிரியோ ஒரு ஷவர் மாதிரியோ வந்து அது எனக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ நவ் ஐ காட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் தட் வேர்ல்டு. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒருவேளை நான் வெயிலில் போய் நின்னேன் அப்படின்னா ஐ ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ். திரும்ப நான் அந்த பிளேஸ்க்கு போனால் தான் எனக்கு அந்த அறிவு கிடைக்கும். ஸோ அதாவது போனால் கிடைக்கும்ன்ற இதெல்லாம் அந்த இடத்துலேருந்து கிடைச்சது மட்டும்தான் மறக்கமோ இல்லையா, மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சரியா? இப்போ மேலே என்ன ஒரு செட் ஆஃப் பீப்புள் துரத்திட்டு இருந்தாங்களே, அங்கேயே வந்துட்டு இதெல்லாம் இருப்பாங்கள்ல, என்னது இந்த ராஜா. இட்ஸ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன மூவி அது, சந்திரமுகி மூவி. அதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு அவங்க பேக் போகும்போது ஆக்சுவலி இவன் வந்து ரஜினி வந்து வில்லன் கிடையாது, இவன் தான் வில்லன். கரெக்டாக? அப்போ அந்த இதுக்கு போகும்போது என்ன சொல்கிறது, லைக் அந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டுருக்கு. ஸோ அவனும் இப்படி நான் உள்ளே போயிட்டேன்னு தெரிஞ்சோன்னே எதுக்காக என்னை தேடுறாங்கன்றதும் மறந்துட்டேன். சரியா? நான் ஐயோ என்னை மென்ஷன்லாம் பண்ணி மெயில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சரி, நான் அதை பார்க்குறேன். ஸோ ரன்னிங்கு இப்போ நீ வந்து கல்கி மூவி, சரியா, நான் சொல்கிற மூவிலாம் ஞாபகம் வச்சுக்கோ, அதுலேருந்து தான் திங்ஸ் வரும். கல்கி மூவி, அப்புறம் இந்த மூவி என்னது, அருந்ததி இல்லை, சந்திரமுகி பார்ட் 2. 1 கூட அந்தளவுக்குலாம் அந்த பின்னாடி போல், பட் 2ல் வந்திருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த இமேஜினேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி இந்த கல்கி 2 தான் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு மேலே அந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு என்னோடய இதை எடுத்துகிட்டு அங்கே வந்து நான் ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகி என்னால் அதை முடிக்க முடியாமல் என்ன அதுக்குள்ளே போட்டாங்க. ஸோ ஏன் அப்படி போட்டாங்க, எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த உலகத்தில் தான் தெரிஞ்சு. ஏன்னா மேல் உலகத்தில் என்னை அப்படி பண்ணலாம், அதனால் எனக்கு தெரியல, இங்கே எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னை வந்து தப்பாக போர்ட்ரை பண்ணி நான் கெட்டவன்னா என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ராஜாவோட வந்து செயின் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோனு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது உண்மை தெரிஞ்சவங்களை வந்து கொண்டுருவாங்களே. இந்த படம் எங்கேருந்து வந்துச்சு, அரண்மனை 2. கோயில் நகையை வந்து எடுத்துருவா, அது அனுஷ்காங்கிற மாதிரி இவ ஹன்சிகா, அவள் வந்து சொல்ல போன்றதுனால அவளை கொன்றுவாங்க, அவள் பேய மாறிடுவா. ரைட்? ஸோ அந்த ஸ்டோரி தாங்க. இங்கே ஏதோ எடுத்துட்டாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் அதை என்னை மேனிப்புலேட் பண்ணி என்னை கொல்ல பார்க்குறாங்க. ஸோ இந்த தசாவதாரம் படத்தில் ஒரு புக்லின் க்ரெயின் வச்சு இப்படி தூக்கிட்டே போவாங்களே, அதுதான். சரியா? ஒவ்வொரு பீஸ் அங்கங்கே இருந்து எடுத்திருக்கேன்னு இல்லை, இதெல்லாம் என் இமேஜினேஷன் வந்தது. அதெல்லாம் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னா இப்படி தான். சரியா? அதுலேருந்து இது என்னது, ஆனால் அது வந்து அதே மாதிரி கிடையாது, பட் க்ரெயினுக்காக மட்டும்தான் நான் அதை சொன்னேன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனுஷன் படுக்கிற மாதிரி எக்ஸாக்டாக தலை கை கால் மட்டும் அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு மேலே வந்து கொய்ன்னு ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து அருவருக்கிற மாதிரி அப்படின்னு தோணும்ல, அப்படி இருந்துச்சு. சரியா? அது நீ உனக்கு எப்படியோ அப்படி வச்சுக்கலாம். சரியா? எனக்கு வந்து கம்பளிப்பூச்சி ஒரு நாள்லே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஏன் அப்படின்னா உனக்கு தான் தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து. சரி, அதுக்கெலாம் உள்ளே போவேன், நான் இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஒரு லிக்விட், அது ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும், பட் இட் வில் நாட் ஹர்ட் யூ. புரிஞ்சுதான்? ஓகே, இதையும் நான் சொல்கிறேன் எங்கேருந்து வந்துச்சு. ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ. ஸோ அதில் என்ன பண்ணோன்னா, ஒரு பக்கெட்குள்ளே வந்து வெறும் புழுவாக இருக்கும், அப்புறம் சின்ன பூச்சி இருக்கும், அதுக்குள்ளே நீ கைவிட்டு அதில் சாவி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீ சாவி எடுக்கணும். அப்போ வந்து காக்ரோச்சஸ், அதாவது அந்த பூச்சியும் நீ ஹர்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி அது உன்னை கடிக்காது. சரியா? நீ இப்படி பண்ணினா உன்னை கடிக்காது. உடனே ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது பண்ணோன்னா அப்படி தான் ஒரு லிக்விட் ஏதோ ஒன்று கொலன்னு வச்சேன். உனக்கு எப்படி இரிட்டேட் ஆகியோ மீன்ஸ் இதாவையோ நீ அதை நினச்சிக்கோ. சரியா? அப்படி போட்டு ஃபுல்லாக படுத்துருக்க, உன் மேலே அது ஃபுல்லாக இருக்குது.
இது என்னது, நீ இப்படி வச்சுட்டீங்கன்னா உன்னால் மூவ் பண்ண முடியாது. நீ வந்து பேச ட்ரை பண்ணலாம், பட் யூ கான் மூவ், யூ கான் கெட் அப். ஓகே, ஸோ சம்திங் லைக் தட். ஸோ அப்படி இருக்குது. ஸோ நான் அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்துல இப்படி சிக்கன்னு வைப்பாங்க. சரியா, அப்படி வச்சோன்னே அந்த நான் மண்டை சொன்னேன்ல, அதுக்குள்ளார வந்து போயிடும். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு குட் பர்சன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கணும், என் பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஐ ஷுட் பி லீவ்டு தட், லைக் என்னோட சோல் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒன்று இருக்கும்னு சொன்னால, 2 பார்ட்டிஷன், ஹெவன் ஹெல்னு சொன்னால, அதிலே என்னை ஹெல்லில் வச்சுருப்பாங்க. நான் வெளியில் இருந்த வரைக்கும் ஐ தாட் ஐ வாஸ் அ ஃபீமேல். நான் அந்த உலகத்துக்குள்ளே போகும்போது ஐ வாஸ் அ மேல். என்ன சொல்கிறது, மேபி அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஃபீமேல் ட்ரெஸ் மாதிரி இல்லை. ஓகே, லெட் மீ கெட் ஃப்ரம் திஸ் ஒன். என்ன பண்ணாது, பாகுபலி பார்ட் 1ல் இவ வருவாள், பேர் என்ன, ஐயோ ஹீரோயின் பேர் தெரியாமலே சொல்லிக்கிறே ஜெய்மாச்சி. சரி, அதில் அனுஷ்கா இல்லாமல் இன்னொரு ஹீரோயின் இருப்பான்ல, தமனா வந்து அந்த இதில் வந்து அந்த போர்லலாம் இருக்கும்போது அவள் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாள், பசங்க மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பேண்ட்டை வந்து ஒரு மாதிரி போட்டு, ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி போட்டு, இந்த தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி பின்னி கொண்டு போட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி இருப்பாள். ஓகே, ஐ கேன் சே இட் அஸ் அ சோல்ஜர். நான் ஏன் இப்போ சுற்றி வலிக்கணும், சோல்ஜர் அந்த மாதிரி தான் இருந்தேன். சரியா, எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் கேரக்டராக தான் இருக்கணும். ஏன்னா ஓகே, இட் குட் பி, நம்ம ஜஸ்ட் சோல் தானே வருது. நீ மேலா ஃபீமேலான்றது எப்படி இருக்குன்னு தெரில, என்னோடது எப்படி தெரில. இப்போ நீ ஃபீமேல்னா அடுத்த ஜென்மத்துலேயும் ஃபீமேலாக தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் சம்திங் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ அப்படி போட்டு அங்கேருந்து வந்தோன்னே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, அப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் அந்த ராஜாவுக்கோ யார் ஹூ எவர் இட் இஸ், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போய் அதை கண்டுபிடிச்சி இதுதான் மேட்ரு அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அதுக்கு என்னை கொஞ்சம் பேர் விடலை, அது என்னை துரத்திட்டு இருக்காங்க. அந்த ராஜாவே வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா, நான் அவரை கொல்ல வந்திருக்கேன், ஸோ ஏதோ ஒன்று பண்ண வந்திருக்கேன், வேறு யாரையோ ஏதோ பண்ண வந்திருக்கேன்ற மாதிரி என்னை போர்ட்ரேட் பண்ணி ரன்னிங் சேசிங்னு இருக்குது. இதில் காலையில் எழுந்திரிச்சிட்டேன். இதில் இன்பிட்வீனில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரன்னிங் சேசிங்கில் என்னோடய மெமரி வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு கோ பேக். அந்த இது என்ன சொல்கிறது, அந்த டாட்டாய்ஸ்க்கு கீழே போய் நான் பார்க்கணும். அப்போ தான் எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அது டாட்டாய்ஸ்னும் சொல்ல முடியல, லோட்டஸ்னும் சொல்ல முடியல. பிகாஸ் லைக் அந்த ரோல் அது பூ மாதிரி இருந்துச்சு. அதை நீ உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு தாமரைப்பூவை வரைஞ்சிருந்தா, அந்த இடத்துல தாமரைப்பூவை உள்ளேருந்து நீ வரைஞ்சிருந்தனா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இது நீ எங்கேருந்து எடுத்துன்னு கேட்குறியா, ஆஞ்சநேயர் கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் நீ போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கே நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ எந்த கோயிலுக்குள்ளே பெரிய கோயிலுக்குள்ளே போகலனாலும் அண்ணாந்து பார்த்தேன்னா அந்த ஃப்ளார்ஸு ரியலாக இருக்க மாதிரியே இருக்கும். நீ இப்படி அண்ணாந்து தொடுற மாதிரி இருக்கும், ஆசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ வேலை வந்துட்டுருக்கு, நான் பார்க்குறேன், இது முடிச்சிட்றேன். இப்படி தான் இருந்துச்சு. சரியா, இப்போ நான் போய் அந்த மெமரியை வாங்கிக்கிட்டு நான் போகணும். ஆனால் எனக்கு போகும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நான் இன்னும் ஒரு லெவல் கீழே போகணும். அதாவது இந்த மெமரியோட, அதாவது இந்த மெமரியை வாங்கிட்டு என்னை இவங்களை பிடிக்க வச்சு நான் இன்னொரு லெவல் கீழே போகணும். அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். பட் அந்த இதுக்குள்ளே போயிட்டு எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலான்னு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். போனால் அந்த இது வந்து இன்னும் கன்றாவியாக இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த இது என்னை வந்து எனக்கு அந்த மெமரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த லோட்டஸ் வந்து இது பண்ணணும்ல, அது வந்து ரொம்ப குலன்னு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அது அப்படி தான் இருந்துச்சு, கனவுலையும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே ஐ வாஸ் அ பியூர் சோல்னால் நான் ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கேன். ஸோ நவ் யூ காட் மீ. ஸோ அங்கேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் ஃபீலிங் குட் அண்ட் என்னோடய லெவல் கரெக்டாக தான் வருது. ஸோ இங்கேருந்து யாரோ மாற்றிருக்காங்க. ஸோ அதை தான் நான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணால் கீழே வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த இதை வாங்கியாச்சு, நான் அப்படி கீழே போகணுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது என்னது, எனக்கு தெரிஞ்சு அந்த மெமரி லாஸ் 1 2 3வது இடத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. மீன்ஸ் அதுக்குள்ளே கால் வந்து எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இதான் வந்து இன்றைக்கி வந்த கனவு. இதில் என்னென்னா, இன்னொன்று பாக்கெட் எஃப்எம்மில் வந்து
கிபி 2000 என்னமோ வந்து ஒரு சீரீஸ் இருக்குது. அதை வந்து நான் ஒரு 200-250 எபிசோடுக்கு மேலே கேட்டிருப்பேன். ஸோ ஐ வாஸ் க்ரேசி ஆன் தேட். எனக்கு அவனை பிடிக்கும். இனிஷியலாக ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு எபிசோடு. அந்த ஸ்டோரி எப்படி வரும்னா, ஃபுல்லாக பயம். ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவனை வச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவனை ஒரு உலகத்துக்கு வந்து அனுப்பியிருப்பான். அவன் அங்கே போனோன்னா அவனுக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்கே வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்குலாம் ஆள் வருவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. ஆனால் அவனால் திரும்ப வர முடியாதுங்கிறது சயின்டிஸ்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ அவன் வச்சிருக்க சிப்பை வச்சு அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத இங்கே அவனால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா அங்கே வந்து வெறும் ஆக்சுவலி அங்கே எப்படி இருக்கும்னா, ஒரு அங்கே நீ பூச்சி பாம்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். ஸோ ஒவ்வொன்றும் சாப்பிட்றதுக்கு உனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். அது ஒரு கேமு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, நீ இங்கே சாப்பிட்ற மாதிரி அங்கே வந்து அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வேறு வழியே இல்லாமல் இப்படி தான் சாப்பிட்ணுங்கிறது ஒரு பொண்ணு மூலமாக தெரிஞ்சுப்பான். அந்த பொண்ணு தான் அந்த ஃபஸ்ட்டு இதுலேருந்து அவனை காப்பாற்றுவான். சொல்கிறது அது ஆக்சுவலி அந்த மனுஷனை சாப்பிட போகும். அப்போ வந்து அவள் தான் காப்பாற்றி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும் அந்த வண்டு சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் சாப்பிடுவான். இப்போ சாப்பிடும்போது அவனோட கையில் வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓ, நான் எத்தனை சாப்பிட்றோன்னு நீ அத்தனை பாயிண்ட் வருவே அப்படின்னா. ஆனால் அதில் என்னென்னா, ஒரு மிருகத்தோட மாமிசம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட்டினால்தான் அந்த குறிப்பிட்ட அளவு தான் உனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறும். சரியா? அப்போ அவன் சும்மா இது பண்ணாலும் சும்மா டைம் பீயிங் தான் இருக்கும் போலயே அந்த பாயிண்ட்டு ஏறவே ஏறாது. அப்படி ஒரு தடவை அவன் சாப்பிடும்போது கோல்டன் கலரில் ஒரு வண்டு இருந்துச்சு, அதை அவன் சாப்பிட்ருவான். அதை சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஒரு தங்க கவசம் வரும். ஸோ ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு இது வந்து நமக்கு கிடைக்கும், வெப்பன் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். மேபி அந்த ஸ்டோரியிலேருந்து வந்ததான்னு எனக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சு. பட் அதை வந்து இமேஜின் பண்ணி இப்போவும் எனக்கு ஞாபகம். நான் எப்படி இமேஜின் பண்ணால் வந்தது அந்த ஒயிட் கலர் ஸ்னேக் வந்தது, அப்புறம் அவன் ஒரு குட்டைக்குள்ள மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவன் அதை சாப்பிட்டது. கம்ப்ளீட் இமேஜினேஷன். கம்ப்ளீட். இது இவ்வளோ தூரம் அவன் ஒரு ரிசர்ச்சுக்காக போவான், படிக்கிறதுக்கு போவான். அப்புறம் இது வந்து அங்கே ஒன்று சொல்லுவாங்க, ஆராய்ச்சியாளர் எல்லாம் போவாங்க. அங்கே வந்து படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். அது இங்கே நீ எடுத்து வச்சிங்கன்னா யூ வில் கெட் சம்திங் லைக் அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஆனால் அது கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்னாச்சுன்னா, அவன் வந்து ஃபஸ்ட்டு கோழையாக இருந்து எப்படி வீரனாக மாறுறான், வீரனாக இருக்கும்போது எப்படி நல்லவனாக இருக்கான், அடுத்தது வேற ஒருத்தங்க மேலே பொறாமப்பட்டு அவன் எப்படி கெட்டவனாக மாறுறான். அதுக்கப்புறம் நான் ஸ்டோரி போகல. மீன்ஸ் அவன் கெட்டவனாக மாறுற ஸ்டேஜில் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இது இங்கேருந்து இங்கே போகும்போது ஆவி உலகம் இருக்கும், ஆவி அடித்து கொள்ளுவாங்க, கன்னி பரடி, இது பெரிய எறும்பு, பெரிய புழு, அங்கே வந்து பெட்ஸ்லாம் வரும், அவனுக்கு பெட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டது. மேபி அந்த காம்பினேஷன்னால் நான் அங்கே எல்லா இடத்துக்கும் போனேன்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரீம்னால் நான் நல்லா தூங்கலை. ஸோ தூங்காதனால எனக்கு எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்க மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாமாட்ட கதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லைம்பா, எனக்கு மட்டும் என்ன வேலை இருக்குதுன்னு நீ சொல்கிறத நான் கேட்கணுன்னு தான் கேட்குறேன். பட் உனக்கு ஆப்ஷன் இல்லை, நீ எனக்கு வாய்த்த அடிமை. அடிமைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் somebody told to me they want to be my slave. என்ன சொல்கிறேன் புரியுதா உனக்கு? சொன்னா என்ன மீன் பண்ணி சொன்னாங்கன்னெலாம் தெரியல, எனக்கா தெரிலங்கிற. பட் ஏன் ஸ்லேவ் என்ன தெரியுமா? நான் பேசுறதெல்லாம் கேட்கணும், நான் பண்ணுறதெல்லாம் சகிச்சுக்கணும். பட் நீ எதிர்பார்த்து ஒன்று வந்தானா சத்தியமாக உனக்கு கிடைக்காது. கொஞ்ச நாள் என்னை இப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா மேபி கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூ வில் கெட் டு நோ மீ. அப்புறம் உனக்கு அந்த ஓகே இவெல்லாம் செட் ஆக மாட்டான்னு நீனே போயிடுவேன். ஆல்ரெடி 2 பேர் போயிட்டாங்க. கும்முக்கு பேபி அப்படி தான் போயிடுச்சு.
சரி, இது வந்து என்னோடய ட்ரீம். இது பற்றி மட்டும் இருக்கட்டும், சரியா? யாராவது கதை கேட்கணும்னு தோணுச்சுன்னா உட்காந்து கதை கேட்கட்டும். இதெல்லாம் ஒரு கதை, யாராவது கேட்பாங்களான்னு கேட்குறியா? பட் சம்டைம் இட் ஒர்க்ஸ். யாருக்குன்னு கேட்குறியா? யாருக்குன்னா எனக்கு தெரியாது. சரி, சுடுதண்ணியும் குடிக்கல, சுடுதண்ணி ஆறி போயிருக்கும். நான் இப்போ திரும்பி இது பண்ணிக்கிறேன். சரி, நான் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்துட்டு நான் அப்புறமா பேசுகிறேன், சரியா? பாய்.